வணக்கம் நேயர்களே. இன்றைய காலத்தில் அதிகமானவர்கள் இந்த கருப்பு நிறத்தை விரும்புகின்றார்கள். நாங்கள் அணிகின்ற ஆடைகள் கருப்பாக இருந்தால் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், கொஞ்சம் நிறமாக இருக்கிறவங்களுக்கு கருப்பு ட்ரெஸ் நல்லா இருக்கும் என்றதுக்காக அணிகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா மங்களகரமான நிகழ்வுகளுக்கு கூட இப்போ கருப்பு நிறத்தில் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கருப்பு நிறம் என்பது அமங்கலமான நிறம். அது ஒரு அசுபமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறமாக இருக்கிறது. இதை மத ரீதியிலும் அறிவியல் ரீதியுமாக நிரூபித்திருக்கின்றார்கள். கருப்பு என்பது ஒரு அசுபமான நிறம் என்று சொல்லப்படுகிறது. இதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இப்பொழுது போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஷர்ட்டும் கருப்பு தானே? உண்மைதான். நாங்கள் அறியாமல் செய்கின்ற பல விடயங்களால் எங்களுக்கு வருகின்ற அவதிகளை நாங்கள் இதனால் தான் துன்பப்படுகிறோம் என்று நினைப்பது கிடையாது. ஆனால் உண்மை இதுதான். பொதுவாக அறிவியல் படி பாருங்கள், நீங்கள் ஒரு கோடை காலத்தில் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் ரோட்டால் போங்க அல்லது வீட்டிலே இருங்க, என்ன நடக்கும்? உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். ஏன்? வெயிலை வெக்கையை ஈர்க்கக்கூடிய துணி இந்த கருப்பு துணி. கருப்பு நிறம் வெக்கையை வெயிலை ஈர்க்கும். அதுதான் பாடசாலை மாணவர்களுக்கு வெள்ளை ஷர்ட் கொடுப்பாங்க. ஏன்? அது வெயிலை ஈர்க்காது, அப்படியே வெளிவிட்டுரும். சூட்டை வெளியிடக்கூடிய அல்லது வெளிவிடக்கூடிய வெளித்தள்ளக்கூடிய துணி வெள்ளை துணி. கருப்பு வெயிலை ஈர்க்கும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் சிறு வயதுகளில். அதே போல் இந்து மத அடிப்படையில் என்ன சொல்கிறார்கள்? கருப்பு என்பது சனி பகவானினுடைய நிறம். எனவே எங்களுக்கு கிரக நிலைகள் பிழையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலும் அல்லது ஏனைய நேரங்களிலும் நாங்கள் கருப்பு நிற ஆடையை அணிந்தால் அது எங்களுக்கு சனி பகவானின் கோபத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு மத ரீதியிலான கருத்தை மக்களுக்கு திணித்திருக்கின்றார்கள் எங்களுடைய முன்னோர்கள். அவ்வாறு திணிக்கப்பட்டதன் காரணம் என்று சொன்னால், இப்படி சொன்னால்தான், இரண்டு ஆரம்ப காலங்கள் இல்லாமல் உறவுகளே மத ரீதியிலாக சொல்லப்படுகின்ற உதாரணங்கள் மக்களுக்கு இலகுவில் போய் சேரும். அதைத்தான் மக்கள் நம்புவார்கள். ஏனென்றால் மதம் அவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கையாக அன்றைய கால மக்களுக்கு இருந்தது. எனவேதான் மத ரீதியிலாக எல்லா விடயங்களையும் சொன்னார்கள். எல்லா மதத்திற்கும் இது பொருந்தும். அதே போலதான் இந்த கருப்பு நிறத்திற்கும் சொன்னார்கள். சனி பகவானுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் கருப்பு துணியை அணிந்தால், மங்களகரமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் கருப்பு ஷர்ட் போட்டுக்கொண்டு போனீங்கன்னா அல்லது பெண்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் எதிர்ப்பு, அதாவது தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். அது மங்களகரமாக இருக்காது, அமங்கலமான நிகழ்வாக அது மாறிவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், பொதுவாக கருப்பு என்பதை ரசிக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஒரு மோட்டர் பைக் வேண்டுமா, ஒரு ரெட் அண்ட் பிளாக்ல வருமா, ஒரு பிளாக் வர மாதிரி, ஒரு ஷர்ட் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸில் பிளாக்கில் போடுற மாதிரி, ஒரு பெல்ட், அப்படி எல்லாமே பிளாக்கில் எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா வடிவாக இருக்கும். வீட்டில் ஒரு சோஃபா செட் பண்ணி சொன்னால் அந்த சோஃபா பிளாக்கில் நல்லா இருக்கும், அப்படி யோசிக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியவை என்று சொல்லப்பட்டாலும் விஞ்ஞான ரீதியாக அது கடுமையான வெப்பத்தை உறிஞ்சக்கூடியவை. ஆதலால் ஒரு சோஃபாவில் நான் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் நல்ல வெப்பத்தை உறிஞ்சி அதை வச்சுருந்தால் நாங்கள் அது மேலே இருந்தால் எங்களுக்கு வெப்பமாகத்தான் இருக்கும் இல்லையா? எனவே அறிவியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியிலாகவும் மத ரீதியிலாகவும் சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மையானவை. எனவே கருப்பு நிறத்தை இயன்ற வரையில் நாங்கள் தவிர்க்கலாம். எல்லா நேரங்களிலும் அல்ல. வெளியில் போகணும்னு சொன்னால் நாங்கள் கருப்பு ஷர்ட்டை போடக்கூடாது. அது வெயிலை உறிஞ்சி வச்சுருக்கோம், உடம்புக்கு கேடு விளைவிக்கும். வீட்டில் நீங்கள் சோஃபா இல்லை வேறு பொருட்களை கருப்பில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் வெயில் உறிஞ்சப்படும் இல்லையா? அது ஆபத்தாக இருக்கும். எனவே விளக்கங்களை சரியாக தெரிந்து கொண்டு நாங்கள் நடைமுறைகளை பின்பற்றலாம். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.